இவர் காட்டுல தனியா நடந்து போயிட்டு இருக்கப்போ பச்சை கலர்ல ஒரு முட்டையை பாக்குறாரு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உயிர் இருக்குதான்னு தண்ணீர்ல வச்சு செக் பண்றாரு. உயிர் இருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே அதை இன்குபேட்டர்ல வச்சு பத்திரமா பாத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு முட்டை ஓடு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அவரும் மகிழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. குட்டி பறவை வெளியே வந்ததும் அந்த பறவையை தூக்கி வருடி விடுறாரு. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு. அதுக்காக பஞ்சு மத்த மாதிரி ஒரு சூப்பரான படுக்கையும் ரெடி பண்றாரு. அந்த சின்ன பறவைக்கு ஏத்த மாதிரி உணவு ரெடி பண்றாரு. தண்ணீரையும் பக்கத்துல வச்சு எப்படி சாப்பிடுதுன்னு பொறுமையா பாக்குறாரு. நாள் போக போக அந்த ஈமு வேகமா வளர ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிற பூனைங்க கூட நல்லா ஜாலியா விளையாடுது. அதோட குறும்புகளை பார்த்து இவரும் தினமும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ஓனர் எங்க போனாலும் இதுவும் கூடவே ஓடிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பறவை வீட்டுல செல்ல பிராணியா மட்டும் இல்ல, குடும்பத்துல ஒரு ஆளாவே மாறிடுது. குழந்தைகளோட சேர்ந்து ஓடி விளையாடுது. வீட்டையே கலகலப்பா மாத்திடுது. பெருசா வளர்ந்த பிறகும் கூட தன்னை காப்பாத்தி வளர்த்தவங்க அன்பை அது மறக்கவே இல்லை. அவனோட பக்கத்துல வந்து தன்னோட பாசத்தை வெளிப்படுத்துது. ஒரு சின்ன முட்டையா தொடங்கின இந்த பயணம் இப்போ ஒரு மனிதனுக்கும் பறவைக்கும் நடுவில் இருக்க அழகான பாச பிணைப்பா மாறி இருக்கு.